திமுக அரசாங்கத்தினுடைய தோல்வியை பத்தி பேசியாகணும். இவ்வளோ பெரிய கூட்டம், விஜய் எங்க போனாலுமே கூட்டம் வருது என்று தெரிகிறது. மாநாட்டிலையும் கூட்டம் வருது, வீக்கெண்ட் பிரச்சாரத்திலையும் கூட்டம் வருதுங்கிற போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல திமுக எந்த ஈவெண்ட்னாலுமே மெயினான இடத்துல அதிகமாக கூட்டம் கூடக்கூடிய இடத்துல பர்மிஷன் கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் விஜய்க்கு மட்டும் பொலிட்டிக்கல் ஆப்பரண்ட் என்ற காரணத்திற்காக ரொம்ப குறுகிய இடத்துல அனுமதி கொடுத்தது ஏன்? அது மட்டும் இல்லாம அங்கு பாதுகாப்பு வசதிகள் எப்படி செய்யப்பட்டிருந்தது, காவலர்கள் எவ்வளவு பணியமர்த்தப்பட்டிருந்தாங்க, காவலர்கள் என்ன செய்திருந்தாங்க, போக்குவரத்தை டைவர்ட் பண்றது என்ன செய்திருந்தாங்க, அதை தவிர கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்திருக்காங்க என்பதை பத்தி தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். நேத்துக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த திமுக கூடாரமே ஆக்டிவா செயல்பட்டிருக்காங்க. விஜய் கூட்டத்துல இது மாதிரி அசம்பாவிதம் நடக்குது என்று தெரிந்தவுடன் உடனடியாக அனைத்து அமைச்சர்களும் அங்க விரைகிறாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ட்வீட் போடுறாரு, உடனடியாக கிளம்பி வராரு. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கிறாரு. இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு, காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு. கடைசியாக இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சு நம்ம பார்த்தது கள்ளச்சாராயம் குடிச்சு. அதுக்கப்புறமா ஒரு அரசு ஊழியர் அரசு பணியில இருக்கும் போது இறந்து போனால் கூட 10 லட்சம் ரூபாய் கிடையாது. இந்த அளவுக்கு ஆக்டிவா வேற எப்பயுமே இந்த அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. நடவடிக்கை எடுத்துட்டாங்க என்று ஒரு சில பேர் சந்தோஷப்பட்டாலுமே இதற்கு காரணமாக இருக்கக்கூடியது ஒரு பெரும் பங்கு இந்த மாநில அரசாங்கத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மை.